Hi friends, welcome to today's lunch. இன்னைக்கு நம்ம today's lunchல ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் அதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஜாதி பத்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வதங்கும் போது நல்லா தண்ணி விடும். இந்த தண்ணிலாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதும் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன் கடைசியாக, அப்போ கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி 2 டைம் நல்லா கழுவிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. இப்போ தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். மஷ்ரூம் பிரியாணியில் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டுடேஸ் லஞ்ச்.